ஹாய்ங்க, சூப்பராக ஒரு ஒயிட் புலாவ் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது பீன்ஸு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டாணி, புதினா, ரம்ப இலை, மல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பட்டாணி வேக வச்ச தண்ணிங்க. இது சாய் ஜீரா, பட்டை, கிராம்பு, மராட்டி முக்கு, அன்னாச்சி முக்கு, ஏலக்காய், ஒரு பே லீஃப், ஆஃப் லெமன் எடுத்துக்கலாங்க. ஆஃப் லெமனு நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு தேவையான 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. இந்த நெய் வந்து ஹோம்மேட் நெய். இதுக்கு லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். வீட்லேயே சுத்தமான நெய் எப்படி செய்யலான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியாக நம்மளே நெய் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணலாங்க. தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். பேலிக்கு போட்டுக்குங்க. அடுத்து ரம்ப இலைங்க. ரம்ப இலை நமக்கு கையே கத்தி மாதிரி தாங்க, அதனால் கையிலேயே எல்லாம் கட் பண்ணி போட்டுக்குங்க. மல்லி, புதினாவை எண்ணெயிலேயே போட்டுக்கிட்டாக்கா நல்லா வாசனையாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒயிட்டில் நம்ம மசாலா எதுவும் சேர்க்க போகிறதில்ல, இதுதான் வாசனை தரும் நமக்கு. அதனால் இது எண்ணெயில் போட்டு வதக்குவோம். வெங்காயம், பச்சை மிளகாய் பிரியாணிக்கு கோல்டன் ப்ரௌன் வரணுங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம காய் போட்டுக்கலாம். பீன்ஸும் பட்டாணியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இது கொஞ்சம் பாயில் ஆகணும். எண்ணெயிலேயே கொஞ்சம் பாயில் ஆகிட்டா நல்லாயிருக்கும். மீதி வந்து சாப்பாட்டில் வெந்துடுங்க. இது வேக வச்ச பட்டாணி நான் போட்டுக்கிறேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். நல்லா வெந்துருச்சுங்க, பாயில் ஆகிடுச்சு. இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். 1க்கு 2. இது பட்டாணி வேக வச்ச தண்ணி. 1க்கு 2 கப் அரிசி எடுத்து அதுக்கு 2 சொம்பு தண்ணி ஊற்றியாச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் முதல்லையே போடக்கூடாது, கலர் மாறிடுங்க. ஒயிட் புலாவ் ஒரு ரெட் புலாவ் ஆயிரும். இது ஜீரா ரைஸ். இங்கே நம்ம ஊர் சீரக சம்பாவில் இங்கே இதுதான் ஜீரா ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும் பிரியாணி புலாவ் கலர். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாங்க. உப்பெல்லாம் பார்த்துட்டு அரிசி போட்டுக்கலாம். போட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் ஊற்றி மூடி வச்சுருங்க. நெய் நல்லா வாசனையான நெய் மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டுக்கலாங்க. விட்டுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதுக்குள்ளே நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணிடலாம். தயிர் வந்து கொஞ்சம் புளிக்காமல் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நம்மளோட ஒயிட் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து நீங்கள் ப்ரெட்டு ஃப்ரை பண்ணி போடுவாங்களா, அது மாதிரி கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோ, காலிஃப்ளவரு எல்லாமே சேர்த்துக்கலாம். என்னென்ன காய்கறி உங்களுக்கு பிடிக்குதோ அது சேர்த்துக்கலாம். இதே மாதிரி சிக்கன் மட்டன்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒயிட் புலாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இது பிரியாணிக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, பிரியாணி வந்து ஹெவியாக இருக்குங்க, மசாலாலாம் போட்டு ஹெவியாக இருக்கும். இது மைல்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், உடம்பு சரியில்லாதவங்களுக்கும் சாப்பிட்லாங்க. இது மசாலா அதிகமாக சேர்த்துனா தான் நமக்கு வயிற்றில் பிரச்சனையெல்லாம் வரும், உடம்பு சரியில்லாதவங்களுக்கு அது இதுன்னு. இது வந்து எல்லோரும் சாப்பிட்லாம், எந்த பிரச்சனையும். மைல்டாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க.